Hi, hello, welcome to Mathematical 360. இந்த வீடியோ நான் பார்க்க சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் கணக்கு. இன்னைக்கு நான் பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளும் சார்புகளும். இந்த சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சார்புகளை குறிக்கும் முறை, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சார்புகளை குறிக்கும் முறை, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். சார்புகள் என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் சார்புகளை குறிக்கிற ஃபர்ஸ்ட் முறை வந்து பார்த்தீங்கன்னா வரிசை ஜோடிகளின் கணம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணை முறை. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்புக்குறி படம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா வரைபட முறை. ஸோ மொத்தம் இந்த 4 டைப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்புகளை குறிக்கிறாங்க. ஸோ FA டென்ஸ் டு பி ஒரு சார்புங்க. அதாவது ஆல்ரெடி நம்ம PhDல பார்த்துருப்போம். சார்புங்க போது சார்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எஃப் அப்படிங்கிறத ஸ்மால் லெட்டர் எஃப்னு போட்டு கோலம் போட்டு A டென்ஸ் டு ஏரோ மார்க் பின்னு போட்டிருந்தா இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ங்கிறது A டென்ஸ் டு பி, அதாவது A B சார்ந்து இருக்கு, அதாவது B A சார்ந்து இருக்குங்கிறதுக்கான ரெப்ரசன்டேஷன். ஸோ தான் FA டென்ஸ் டு பி ஒரு சார்புங்க நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு டைப்புக்கும் எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் பார்க்க முன்னாடி ஒரு அம்புக்குறி படத்தை எடுத்துக்கலாம். ஸோ அம்புக்குறி படம் என்னன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன்ஸ்ல ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்கும்போது போய் சார்பல் வீடியோ பார்க்கும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் வரிசை ஜோடிகளின் கணம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய், ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. ஸோ இங்கே ஏ பிங்கிற 2 கணம் இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வழி ஏங்கிற கணத்தை பேஸ் பண்ணி ஒய்யோட வழி பிங்கிற கணத்தை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த ஒய்யை வந்து பார்த்தீங்கன்னா ஏங்க இருக்கணும், அது எஃப் ஆஃப் எக்ஸ் பேஸ் பண்ணி போடுறோம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா டைப் எடுத்திருக்காங்க எஃப் ஈக்குவல் டுன்னு சொல்லி. என்றவாறு அமைக்கும் அனைத்து வரிசை ஜோடியின் கணமும் சார்பு எஃப்ஐ குறிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா படி வர்ற ஒய்யோட வேல்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரிசை ஜோடிகளில் கணமா இருக்குன்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன் அட்டவணை முறை. எக்ஸின் மதிப்புகள் மற்றும் எஃப் ஆல் பெறப்படும் நெல்லுருக்கள் ஆகியவற்றை ஒரு அட்டவணையில் அமைக்கலாம். ஸோ நெல்லுருக்கள்னா ஸோ இங்க இருக்க வேல்யூஸ் தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பகம், துணை மதிப்பகம், நெல்லுருக்கள் என்னன்னு சொல்லிட்டு அந்த ப்ரீசிடியிலே பார்த்துருப்போம். அதை பார்க்கும்போது புரியும் நெல்லுருக்கள்னா இதை மெயின் பண்ணுன்னு சொல்லி. ஸோ இதுல சொன்னப்போ அட்டவணை முறை எப்படி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். தேர்ட் ஒன் வந்து பார்த்தா அம்புக்குறி படம். இப்போ இங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ ஏங்கிறக்கான அவங்க கொடுத்துக்க இங்கே நோட் பண்ணிக்கும், பிங்கிறக்கான இங்கே நோட் பண்ணிக்கும். ஸோ அப்போ எஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதோட ரிலேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆரோ மார்க்கை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஃபங்க்ஷன்ஸ். இந்த மாதிரி ஏ பிங்கிற 2 கணத்தை போட்டு அம்புக்குறி படத்தை மென்ஷன் பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா அம்புக்குறி படம். ஸோ எஃப்பின் மதிப்பகத்தியம், அதான் எஃப்ங்கிறதையும் இதோட மதிப்பகம், அதன் நெல்லுருக்களையும் அம்புக்குறி மூலம் தொடர்புத்தி காட்டலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பகம், இதுதான் நெல்லுருக்கள். ஸோ இந்த அம்புக்குறி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ், அதாவது மென்ஷன் பண்ணி காட்டுறதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ். ஃபோர்த் ஒன் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வரைபட முறை. ஸோ இது அதே மாதிரி ஃபார்முலா அப்படி எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே வரிசை ஜோடிகள் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா படி உள்ள அனைத்து வரிசை ஜோடிகளையும் XY தளத்தில் பிள்ளைகளும் இருக்கலாம். அதாவது இந்த வரிசை ஜோடிகள் வந்து ஒரு பேர் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா XYங்கிற ஒரு கிராஃப் போடுவோம் பார்த்தீங்களா, அதில் குறிக்கும் போது அனைத்து புள்ளிகளையும் இணைக்கும் படம் எஃப்இன் வரைபடம் ஆகும். ஸோ அந்த எல்லா பாயிண்ட்ஸும் லைன் போடும்போது ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வரைபட முறையில் வந்து சார்புகள் மென்ஷன் பண்றது. ஸோ இந்த மொத்த 4 இந்த முறையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் பார்க்கும்போது இன்னும் ஒரு பெட்டரா புரியும். ஸோ அது லாஸ்ட் லைன்ல பார்க்கலாம் அந்த ப்ராப்ளத்தை. ஒவ்வொரு சார்பையும் ஒரு வளைவரையாக கரு வரைபடத்தில் குறிப்பிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா சார்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளைவரையா, அதாவது கரு வளைவரைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப் கூட பார்த்துருப்போம். இந்த மாதிரி கவுஸ், இந்த மாதிரி கவுஸ், அதுதான் வளைவரைன்னு சொல்றாங்க. ஆனால் வரைபடத்தில் வரைபடம் அனைத்து வளைவர்களும் சார்பாகாது. ஸோ இந்த மாதிரி எல்லா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சார்பாகாது. அந்த மாதிரி போடுற ஒவ்வொரு வளைவரையும் சார்பாகாதுன்னு சொல்றாங்க. ஸோ ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளைவரையை சார்பாகுமா என்பதை தீர்மானிக்க பின்வரும் சோதனை படப்படுத்தலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு வளைவரை வந்து பார்த்தீங்கன்னா கரு வந்து பார்த்தீங்கன்னா சார்பா இல்லைன்னு ஃபிக்ஸ் பண்ணேன். நம்ம ஒரு டைப் யூஸ் பண்ணுறோம், அதாவது குத்துக்கோட்டு சோதனை, வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட்டை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளைவரை வந்து சார்பா இல்லைன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளைவரையை ஒவ்வொரு குத்துக்கோடும் அதிகபட்சம் ஒரு புள்ளியில் வெட்டினால் அவ்வளைவரை சார்பினை குறிக்கும். அதாவது ஒரு வளைவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளைவரை இருக்குன்னா ஒரு குத்துக்கோடு, ஸோ குத்துக்கோடுனா வெர்டிக்கலா இருக்குல்லே, இந்த மாதிரி லைன் வரையும் போது
அது அதிகபட்சம்னா பார்த்தீங்கன்னா ஒரே பாயிண்ட் தான் ஒரு பாயிண்ட் தான் மீட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மீட் பண்ணுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்புன்னு சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல ஒரு ப்ராப்ளம் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு மெட்ரா புள்ளி கொத்து கொடுச்சோன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு சமன்பாடு வரைபடத்தில் குறிக்கப்படும் போது வளைவரை என்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப் போட்டு இந்த இடத்துல x² + x+1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராஃப் மேலேயே நம்ம ரொட்டேஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி எது அந்த வளைவரை மேலே இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா நோட் பண்ணணும், இந்த மாதிரி வந்து ஒரு ஈக்குவேஷன் நோட் பண்றோமோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வளைவரைன்னு சொல்றாங்க. ஸோ இது ஜென்ரலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. வளைவரையில் எப்பவுமே இந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். எடுத்துக்காட்டு, குத்துக்கோட்டு சோதனையை பயன்படுத்தி பின்வரும் வரைபடங்களில் சார்பினை குறிக்குமா என்பதை காண்க. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 4 படம், 1 2 3 4 இந்த 4 படம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தீர்வு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா இது குத்துக்கோடு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த வரவழை பிங்க் கலர் இருக்கிறது. இது என்ன இருக்கு, பிங்கிற பாயிண்ட்டும் கியூங்கிற 2 பாயிண்ட்டும் கான்டெக்ட் இருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேரபோலா வந்திருக்காங்க பரவாயில்லையும். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா குத்துக்கோடு வந்து பார்த்தீங்கன்னா பி கியூங்கிற 2 பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா குத்துக்கோடு போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் மீட் ஆகுது எக்ஸ்ங்கிற பாயிண்ட்ல. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குத்துக்கோடு தான் போட்டிருக்காங்க. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் மீட் ஆகுது பிங்கிற ஒரு பாயிண்ட்ல. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்த எக்ஸ்பிரஷன் படி பார்த்தீங்கன்னா படம் 1.18 1.18 1 மற்றும் 3. ஸோ இந்த 2 டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்யூங்கிற 2 பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுவதால் இவை சார்பினை குறிக்காது. ஏன்னா குத்துக்கோடு சோதனை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் டச் ஆனதால் அது சார்புன்னு சொல்லியிருக்கும். ஸோ இங்கே பிக்யூன்னு ஃபர்ஸ்ட் படமும் தேர்ட் படமும் இருக்கனால இது ஒரு சார்பு கிடையாது. ஸோ படம் 2 மற்றும் 4 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே படத்துல வந்து பிங்கிற ஒரே பாயிண்ட் அதிகபட்சமா ஒரே புள்ளி விட்டுது. ஸோ பிங்கிற ஒரே பாயிண்ட் மட்டும் தான் கட் டவுன் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது படம் 2 மற்றும் 3 வந்து ஒரு சார்பு. ஏன்னா ஒரு புள்ளியில மட்டும் தான் டச் ஆகுது. ஸோ அப்போ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வரையறை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. அதனால இந்த குத்துக்கோடு சோதனை இந்த 2 1 4 மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்பு. இது வந்து கம்பல்சரியில் பப்ளிக் எக்ஸாம் ஏதோ ஒரு மூலியமா 1 மார்க் 2 மார்க் ஏதோ ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. எடுத்துக்காட்டு, ஏங்கிற கணம் 1 2 3 4 பிங்கிற கணம் பார்த்தீங்கன்னா 2 5 8 11 14 என்பன இரு கணங்கள் எங்க அவங்களே சொல்லிட்டாங்க. A tends to B எனும் சார்பு. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க A tends to Bன்னு சொல்லிட்டாங்க. ஏங்கிற கணத்துக்கு பிங்கிற கணக்கு ஒரு சார்பு இருக்கு. அதோட f(x) வந்து பார்த்தீங்கன்னா 3x - 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. இச்சார்பினை கொண்டு அம்புக்குறி படம், அட்டவணை, வரிசையுடன் வரைபடம் ஆகியவற்றை காண்க. நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல பார்த்த மாதிரி மொத்தம் 4 டைப்லையும் எப்படி சார்பு மென்ஷன் பண்ணுவாங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பப்ளிக் எக்ஸாம் கேட்பாங்க. தீர்வு அவங்க கொடுத்துக்கிறது ஏங்க இருக்கணும் பிங்க இருக்கணும். ஸோ f(x) அவங்களே கொடுத்துட்டாங்க இந்த சார்பு தான் சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த 2 கணம் கொடுத்தாங்க சார்பு கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது f(x) அவங்களே 3x - 1 கொடுத்துருக்காங்களா இந்த ஃபார்முலால ஃபர்ஸ்ட் a to b தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏங்கிற இடத்துல 1 எடுத்து அப்போ x வந்து 1 போட்டோன்னு வச்சுக்கலே. ஸோ இப்போ இந்த இடத்துல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ 3 × 1 - 1 ஃபைனலாக சொல்யூஷன் பண்ணும்போது 2. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டு அதுக்கு சார்பு கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்கும்போது புரியும் எப்படி இந்த ஃபார்முலாலேருந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு புரியும். ஸோ f(1) = 2. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டில 2 3 4 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சிருப்போம். எதுக்காக எடுத்திருப்போம் அதில் பார்த்துருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது 5 8 11 அதாவது 2 5 8 11 சொல்லிட்டு பிங்கிற இருக்கிற கணத்தோட வேல்யூ நமக்கு வந்துருக்குது இந்த சார்பை பொறுத்து. ஸோ எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க, இந்த மாதிரி முறையில் வந்து சார்பை கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் அம்புக்குறி படம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போதான் 1 by 1 ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அம்புக்குறி படம் போடணும். என்ன அம்புக்குறி படம்? ஸோ சார்பு A tends to B அம்புக்குறி படத்தால் குறிப்போம். ஸோ அம்புக்குறி படம் போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஏங்கிற கணத்தைங்க போட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் சொல்லிக்கணும், பிங்கிற கணத்தைங்க போட்டு செகண்ட் நம்பர் எழுதிக்கணும். ஸோ இப்போ ஏங்கிற கணம் 1 2 3 4 இருக்கு ஃபுல்லாக எழுதிட்டோம். பிங்கிற கணம் வந்து பார்த்தீங்கன்னா 2 5 8 11 14 எழுதிட்டோம். ஸோ இங்கே அவங்க சார்பு சொல்லிட்டாங்க ஒரு ஃபார்முலால. ஸோ அப்படி பார்க்கும்போது f1 பார்க்கும்போது என்னது f2 கிடைக்குது. ஸோ அப்போ இது ரிலேஷன் இருக்கு. f2 பார்க்கும்போது 5 இருக்கு. ஸோ அதனால இது ரிலேஷன் இருக்கு. f3 பார்க்கும்போது 8 ரிலேஷன் இருக்கு. f4 பார்க்கும்போது 11 ரிலேஷன்ல இருக்கு. ஸோ f14 வந்து கிடையாது. எனக்கு மொத்தம் 4 நம்பருக்கு 4 நம்பர் கான்டெக்ட்ல இருக்கு.
ஸோ இப்போ இதுபடி பார்த்தீங்கன்னா இது ஒரு சார்பு தான். ஸோ ஒன்னோட மட்டும் தான் ரிலேஷன்ல இருக்கு. ஸோ இதுதான் அம்புக்குறி படம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்யூஷன் போட்டாச்சு. செகண்ட் கொஸ்டின் அட்டவணை அமைப்பு. சார்பு எஃப் கீழே கொடுக்கப்பட்ட அட்டவணையை குறிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அம்புக்குறி படத்தில் ரெஃபரன்ஸாக வச்சு தான் அட்டவணை அமைப்பு போட போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ் இயங்குற கணம் அவங்க கொடுத்துருக்காங்க 1 2 3 4 1 2 3 4. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ அது பார்த்தீங்கன்னா பிங்கிறதுல ரிலேஷன் இருக்கிறது. ஸோ அப்போ என்ன 1 2 3 4 எது ரிலேஷன் இருக்கு 2 5 8 11. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டு வச்சோம்னா அது அட்டவணை அமைப்பு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி சம்திங் போட்டு. தேர்ட் ஒன் வரிசை ஜோடிகளின் கணம். அதாவது பார்த்தீங்கன்னா சார்பு எஃப் வரிசை ஜோடியின் கணமாக. வரிசை ஜோடினா என்னன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் டாபிக் பார்த்துருக்கோம். அந்த காலுக்கு டெஸ்ட்ல கொடுக்குறேன். அதை பார்க்கும்போது வரிசை ஜோடி என்னன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரிலேஷனே பார்த்தீங்கன்னா வரிசை ஜோடி எழுதுறோம். அதாவது எஃப் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு கணத்துக்குள்ள 1,2 அதாவது இந்த ரெண்டும் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஏபியில் அதை ஒரு பேர் எழுதுறோம். A 1,2 2,5 3,8 4,11. ஸோ இது வரிசை ஜோடியில் எழுதியிருக்கோம். ஸோ அந்த வரிசை ஜோடி எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா எப்படி வரிசை ஜோடி எழுதிருக்கணும் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபோர்த் ஒன் கடைசி வருடம் வரைபடத்தில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது நம்ம வரிசை ஜோடியில் ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டை எக்ஸ் ஒய்ங்கிற 2 தளத்தில் போட்டு அதை பார்த்தீங்கன்னா 1,2 ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம், 2,5 ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம், 3,8 ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம், 4,11 ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். ஸோ இதில் சொன்ன மாதிரி எக்ஸ் ஒய் தளத்தில் ஒரு நேர்கோட்டில் ஆகிய புள்ளியில் குறிக்கப்பட்டுள்ளன. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்டை போட்டு அந்த பாயிண்ட் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி லைன் ஃபார்ம் ஆகும் மென்ஷன் பண்ணால் அதான் பார்த்தீங்கன்னா வரைபடத்தில் சார்பாக மென்ஷன் பண்ணுறது. ஸோ மொத்தம் 4 டைப் கேட்டுருக்காங்க. 4 டைப்பு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சார்புகளின் வகைகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.